பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். போல் பாலபாஸ்கரன், நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். இந்த சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் மறுபடியும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு ஒதுக்கி தந்ததற்காக அவருக்கு கண்டண்டைக்கும் சோஸ்திரம். வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இந்த நேரத்தில் குறிப்பாக சிலுவையை பற்றிய செய்தியை, அதுதான் வேத வார்த்தை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சிலுவையை பற்றிய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்வது இன்னும் அதிகமான சந்தோஷத்தை எனக்கு அளிக்கிறது என்பதையும், உங்களுக்கும் அப்படியே அந்த சந்தோஷத்தை நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். நாம் இப்பொழுது குறிப்பாக இந்த சிலுவையின் செய்தியினுடைய நோக்கம் என்ன என்பதை சற்று விவரமாக அறிய வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதே நான் திருப்பி என்ன காரணத்திற்காக இதனை சொல்லுகிறேன் என்று சொல்லி அநேகமான கிறிஸ்தவர்கள் யோசிப்பார்கள். திருப்பி சொல்லுகிறதன் நோக்கம் வேத வார்த்தைகள் இலகுவாக அறியக்கூடியது ஒரு விஷயம் என்றதல்ல. திருப்பி ரிப்பெட்டிஷன் ஏன் தேவை என்று சொன்னால், ஆவிக்குரிய விஷயங்கள் அவ்வளவு இலகுவாக மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள சேரப்போவதில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனதாலே அவர்கள் கேட்டு அந்த மனதுக்குள் கேட்டதை அவர்கள் தங்களுடைய ஆவிக்குள் அனுப்ப வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். ஆனபடியால் கேட்டதை அவர்கள் அறிந்து, அதை உணர்ந்து, அதை விசுவாசித்து, அதனை தியானம் பண்ணி, அதனை நேரடியாக ஆவிக்குள் அனுப்பி, ஆவிக்குள் போன பின்புதான் அந்த வேத வார்த்தை வலுப்பெறுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரிப்பெட்டிஷன், திருப்பி சொல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அப்போ இந்த சிலுவையின் செய்தியினுடைய நோக்கம் ரோமர் 6ஆம் அதிகாரம், 7ஆம் அதிகாரம், 8ஆம் அதிகாரம் ஆகிய 3 அதிகாரத்தையும் பிரசங்கிப்பதே சிலுவையின் செய்தியினுடைய நோக்கம். அப்படி அந்த ரோமர் 6, 7, 8ஆம் அதிகாரத்தில் என்னதான் இருக்கு என்று சொல்லி அநேகமான கிறிஸ்தவர்கள் ஆச்சரியப்படுவதுண்டு. அப்படி அவர்கள் ஆச்சரியப்பட தேவையில்லை. மிக 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 முக்கியமான ஒரு விஷயம் அந்த 3 அதிகாரங்களுக்குள்ளும் தங்கி இருக்கிறது என்பதையும், பரிசுத்த ஆவியானவர் அதனை பவுல் அப்போஸ்தலருக்கு வெளிப்பாடாக கொடுத்தார் என்பதையும், அதனை அறியாவிட்டால் தேவனுக்கு முன்பாக ஜெயம் கொண்ட, ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியாமல் போய்விடும் என்பதனாலேயே அந்த வெளிப்பாடு மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனை போதிப்பதற்கு முதல் சில அடிப்படை வேத வாக்கியங்கள், சிலுவையை பற்றிய அடிப்படை வேத வாக்கியங்கள் எடுத்து பிரசங்கிப்பதை எனக்கு அவசியமாக காண்கிறது. ஏனென்றால் அநேகமான கிறிஸ்தவர்கள் சிலுவையை பற்றி எதனையுமே அறியாதவர்களாக இருக்கிறபடியினால் அவர்களுக்கு ஒரு புரிந்துணர்வு ஏற்படும் பொருட்டு ஒரு அஸ்திவாரத்தை போடுவது எனக்கு அவசியமாக காண்கிறது. ஆனபடியால் சில வேத வார்த்தைகளை எடுத்து நான் உங்களுக்கு பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். தற்பொழுது நான் தெரிவு செய்த வேத வாக்கியம், நான் ஏற்கனவே போதித்த எல்லா வேத வாக்கியத்தையும் நான் அடிக்கடி சொல்வதுண்டு, அது உங்களுக்கு தெரியும். ஆனபடியால் தற்போது நான் பிரசங்கிக்கிற அந்த வேத வாக்கியத்தை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். லூக்கா 10:13-16. லூக்கா 10:13-16. அதாவது 10:13 பார்ப்போம்.
கோராசின் பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதா பட்டணமே உனக்கு ஐயோ, உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் தீருவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள். நியாய தீர்ப்பு நாளில் உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கிலும் தீருவுக்கும் சீதோனுக்கும் நேரிடுவது இலகுவாயிருக்கும். வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் என்று சொல்லி சிஷ்யரை நோக்கி, உங்களுக்கு செவி கொடுக்கிறவன் எனக்கு செவி கொடுக்கிறான், உங்களை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அசட்டை பண்ணுகிறான், என்னை அசட்டை பண்ணுகிறவன் என்னை அனுப்பினவரை அசட்டை பண்ணுகிறான் என்று சொல்லி சொல்லப்பட்டார். நம்முடைய ஆண்டவர் இந்த மாதிரியாக சொன்னார். அப்போ எதற்காக அவர் இந்த மாதிரியாக சொன்னார் என்பதை நாங்கள் கொஞ்சம் விவரமாக பார்ப்போம். இப்பொழுது ஜெபத்திற்கு கடந்து செல்லுவோம். அறிவானங்கள் பிதாவே உமக்கு சோஸ்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு சோஸ்திரம், துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவரே உமக்கண்டண்டைக்கும் சோஸ்திரம், துதிக்கு பாத்திரரே உமக்கண்டண்டைக்கும் சோஸ்திரம், பாவிகளாயிருந்த எங்கள் மீது இரக்கம் கொண்டீரே உமக்கண்டண்டைக்கும் சோஸ்திரம், உம்முடைய நீதியை எங்களுக்கு தருவதற்காக தேவரீர் பரலோகத்தில் இருந்து இறங்கி வந்து உம்மை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து, ஓ லோர்டன் பிதாவே, உம்முடைய குமாரனை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினால் நீர் எங்களை மீட்டு கொண்டு அவர் சிலுவையில் செய்து முடித்த நீதியை எங்களுக்கு தந்து அந்த நீதியை எங்கள் மேல் சுமத்தி அந்த நீதியோடு தேவரீர் உமக்கு முன்பாக நீதிமான்களாகவும் பரிசுத்தவான்களாகவும் நாம் நடப்பதற்கு வழியை ஏற்படுத்தி இருந்தீர். அதற்காக உமக்கு எண்டெண்டைக்கும் சோஸ்திரம் பிதாவே. என் சகோதர சகோதரிகளை ஆசீர்வதியும், அபிஷேகியும், பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு கொடுத்தருளும். அதே நேரம் உம்முடைய வார்த்தைகளை நிதானமாக போதிக்க அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தாமே முன்னின்று போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த லூக்கா 10:13-16 சுருக்கமாக அது என்ன, அதில் சொல்லப்பட்டிருக்கிற முக்கியத்துவம் என்ன என்று பார்ப்போம். ஏனென்றால் புதுசாக இதனை கேட்பவர்கள் வருகிறபடியினால் இதை என்ன என்று சொல்லி அவர்கள் அறிய விரும்புவார்கள். அப்போ இவர் 3 பட்டணத்தை இந்த குறிப்பாக தெரிவு செய்திருக்கிறார் என்று முந்தி சொல்லியிருந்தேன். அந்த 3 பட்டணம், ஒன்று கோராசின் பட்டணம், ஒன்று பெத்சாயிதா பட்டணம், மற்றது கப்பர்நகூம் பட்டணம். இந்த கப்பர்நகூம் பட்டணத்திலேயே நம்முடைய ஆண்டவர் தன்னுடைய தலைமை கந்தோர், அவருடைய மினிஸ்ட்ரியினுடைய தலைமை கந்தோரை அங்கே ஸ்தாபித்தார் என்றதை நாம் அறிந்திருக்க வேணும். அப்போ கப்பர்நகூம் பட்டணம் வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூம். எவ்வளவாய் நீ உயர்த்தப்பட்டாய், இந்த வேத வாக்கியங்களை கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் உனக்கு எவ்வளவாய் தரப்பட்டது. பெத்சாயிதா பட்டணமே உனக்கு எவ்வளவு, உன்னிலையும் கோராசின் பட்டணத்திலும் நான் எத்தனை அற்புதங்களையும் எத்தனை அதிசயங்களையும் செய்தேன். ஆனால் நீங்களோ என்னை அறிய நீங்கள் மறுத்தீர்கள், நான் யார் என்பதை அறிய மறுத்தீர்கள், நான் என்ன காரணத்திற்காக இந்த பூமியில வந்திருக்கிறேன் என்பதை நீங்கள் அறிய மறுத்தீர்கள். அறிய நீங்கள் மறுத்ததன் நிமித்தம் உங்களுக்கு சாபம், உங்களுக்கு சாபத்தை என்று சொல்லி அவர் சாபத்தை பிரகடனப்படுத்தி இருக்கிறார். அவர்களுக்கு சாபத்தை பிரகடனப்படுத்தி இருக்கிறார். எப்படி? உங்களுக்கு ஐயோ, உங்களுக்கு ஐயோ, கப்பர்நகூம் பட்டணத்துக்கு வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர்நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய், பாதாளத்துக்குள்ள போவாய், நரகத்துக்குள்ள போவாய், அக்கினியினால நீ எரிக்கப்படுவாய், அக்கினி கடலுக்குள்ள நீ தள்ளப்படுவாய். இப்படியாக அது அர்த்தம் கொள்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவர் என்ன காரணத்திற்காக இப்படி அவர் தேவன் அல்லவா, அவர் கடவுள் அல்லவா, அவர் அன்புள்ளவர் அல்லவா, இப்படி அன்புள்ளவர் இப்படி சொல்லலாமா என்று சொல்லி சில கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ஞானத்தை சொல்றது உண்டு. ஆனால் உண்மை என்னவென்று சொன்னால்,
மனுஷனுக்காக சிலுவையில மரிக்க என்று வந்த தேவன் மனுஷனாக வந்து இந்த மனுஷனுக்காக சிலுவையில தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து பரிசுத்த இரத்தத்தை சிந்தி மரணத்தை அவர் ஏற்றுக்கொள்ளும் போது சாதாரண காரியமோ ஒரு காலமும் வந்து சாதாரணமான காரியமாக இருக்க முடியாது. ஆனபடியால் அதனை அறிய விரும்பவில்லையா இருந்தால் அதற்கு நியாய தீர்ப்பு உண்டு என்பதை நாம் ஏற்றுக்கொள்ளவே வேண்டும். அதே மாதிரி சிலுவையின் செய்தியை கேட்கக்கூடிய வாய்ப்பு என் சகோதர சகோதரிகளுக்கு இருக்கும் பொழுது அவர்கள் அசட்ட பண்ணாதபடிக்கு அந்த வேத வார்த்தையை அறிந்து கொள்வது மிகுந்த அவசியம் என்பது இந்த வேத வார்த்தைகள் லூக்கா 10:13-16 மூலம் தெளிவாக பிரகடனப்படுத்தப்படுகிறது என்பதை நான் உறுதியாக சொல்கிறேன். இப்படி இருக்க இந்த செய்தியில் நாங்கள் குறிப்பாக ரோமர் புஸ்தகத்தை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். ரோமர் 1 அதிகாரத்தில் இருந்து 11 அதிகாரம் வரையும் ஏற்கனவே நான் அதனுடைய முக்கியமான சாராம்சம் என்ன என்பதை சுருக்கமாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். இப்பொழுது 12 அதிகாரத்தில் இருந்து 16 அதிகாரம் வரையும் அங்கு சொல்லப்பட்டிருக்கிற விஷயம் என்ன, அதன் முக்கியத்துவம் என்ன, அதன் தாற்பயம் என்ன என்பதை பற்றி நாங்கள் மிகவும் சுருக்கமாக இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ கடைசியாக நான் ஒரு முக்கியமான ஒரு செய்தியை உங்களுக்கு சொல்லியிருந்தேன். அது என்ன என்று சொன்னால், மனுஷன் விழுந்த அன்று இந்த சிலுவையை பற்றி நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த செய்தியை நான் பிரசங்கிக்க வேண்டிய அவசியம் எனக்கு ஏற்பட்டிருக்கிறது. மனுஷன் விழுந்த அன்றே தேவனாகிய கர்த்தர் என்ன சொன்னார் என்று சொன்னால், மனுஷர்கள் 2 பேரையும் கூப்பிட்டு, ஆதாமையும் ஏவாளையும் கூப்பிட்டு சர்ப்பத்தின் மூலம் தன்னை பிரதிநிதிப்படுத்தின சாத்தானுக்கும் இந்த வேத வாக்கியத்தை காண்பித்து, ஸ்திரியின் வித்து வரும் பொழுது அவர் உன்னுடைய தலையை நசுக்குவார் என்று சாத்தானுக்கு சொன்னது மட்டுமல்ல, அதே நேரம் நீயும் அவருடைய குதிக்கால நசுக்குவாய் என்று சொல்லியிருந்தார். அப்போ என்ன சொல்லப்பட்டது? சிலுவையில சாத்தான் முழுதுமாக தோற்கடிக்கப்படுவான் என்பது தெளிவாக சொல்லப்பட்டது. அதே நேரம் இயேசு கிறிஸ்துவும் சில பாடுகளை சந்திக்க வேண்டியது சிலுவையில சாத்தானால ஏற்படும் என்றதை நீயும் அவருடைய குதிக்கால நசிப்பாய் என்று சொல்லி நம்முடைய ஆண்டவர் சொல்லியிருந்தார். ஆனால் இது எங்களுக்கு நல்லா தெரியும். இந்த ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்டது 4000 வருஷத்துக்கு பின்பு அது நிறைவேற்றப்பட்டது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். கொலோசியர் 2:14-15 அது நிறைவேற்றப்பட்டது எப்படி என்ற விவரம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அடுத்து நாம் அறிய வேண்டிய ஒரு விஷயம் இன்னும் ஒன்று, கிறிஸ்தவர்கள் இதனுடைய தாற்பயத்தை பூரணமாக அறிந்து கொள்ள வேண்டுமாயின் என்ன நடந்தது? ஆதியாகமம் 3:15 சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை தேவனாகிய கர்த்தர் பிரகடனப்படுத்தினவுடன் அவர் உடனடியாகவே அந்த தீர்க்க தரிசனத்தை நடைமுறைப்படுத்த வேணும். ஆதாமும் ஏவாளும் நடைமுறைப்படுத்த வேணும் என்று சொல்லி அதை நடைமுறைப்படுத்துகிற முறையை அவர்களுக்கு சொல்லி கொடுத்தார் என்று நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதற்கு அந்த வசனம் ஆதியாகமம் 3:21 சொல்லப்பட்ட வேத வாக்கியம் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறது. அது என்னென்று சொன்னால், தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோலுடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு கொடுத்தினார்.
இதனுடைய தாற்பயம் என்ன என்பதை நாம் தெளிவாக அறிய வேண்டும். ஆதியாகமம் 3:15 அவர் முக்கியமாக மீட்பின் திட்டத்தை பிரகடனப்படுத்துகிறார். மீட்பின் திட்டத்தை பிரகடனப்படுத்தின உடனே அந்த மீட்பின் திட்டத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு 3:21 இந்த வேத வாக்கியம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ எப்படி நடைமுறைப்படுத்தினார்? மனுஷர்கள், அதாவது ஆதாமனுடைய புத்திரர்களும் அந்த மீட்பின் திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வரப்போற இஸ்ரவேலின் வித்தை தொடர்ச்சியாக விசுவாசித்து அவர்கள் தேவனோடு ஓரளவாக ஐக்கியத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ ஸ்திரீயின் வித்து வருந்தனையும் தேவனோடு ஓரளவு ஐக்கியத்தையாகுதல் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதற்காக அவர் இதனை நடைமுறைப்படுத்த வேணும். இதைத்தான் பலியிடும் முறை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ பலியிடும் முறை நடத்தப்பட்டது. அப்போ இதில் என்ன சொல்லப்படுகிறதுன்றதை நாம் கவனமாக பார்க்க வேணும். தோலுடைகளை தயாரிக்கும் பொழுது அப்போ தேவன் என்ன செய்தார்? ஆதியாகமம் 3:15 அவருடைய பிரகடனத்தை மேற்கொண்ட உடனேயே அவர் ஒரு ஆட்டுக்குட்டி கொண்ட பிடித்து அந்த ஆட்டுக்குட்டியினுடைய கழுத்தை வெட்டி அந்த இரத்தத்தை பலிபீடத்தின் மேல் ஊற்றி அதனுடைய அதனுடைய தோலை அவர் உரித்து அந்த தோல் உடைகளை எடுத்து ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவர் போர்த்து விட்டார் என்று சொல்லப்படுகிறார். அப்போ என்ன சொல்லப்படுகிறது என்று சொன்னால் அந்த தோல் உடைகள் என்னன்றதை பற்றி நாங்கள் விவரமாக பார்ப்போம். அப்போ தோல் உடைகளை ஆதாமும் ஏவாளும் தாங்கள் மிக மோசமான, அதாவது வீழ்ச்சி ஏற்பட்ட உடனே அவர்கள் இருவரும் தாங்கள் நிர்வாணிகள் என்பதை அறிந்து அத்தி மரத்துக்கு பின்பாக போய் நின்று அத்தி இலைகளை எடுத்து அவர்கள் தங்களுக்கு உடைகளை அவர்கள் தயாரித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் அந்த அத்தி இலையோட தனக்கு முன்பாக நிற்கிற ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து, இந்த அத்தி இலை உனக்கு எந்த விதத்திலும் உதவி செய்ய போறது இல்லை. அப்ப நீ உன்னை போர்த்து கொள்ள வேணுமா? நீங்கள் 2 பேரும் உங்களை போர்த்து கொள்ள வேணுமா இருந்தால், நிர்வாணம் தெரியாமல் நீங்கள் போர்த்து கொள்ள வேண்டுமா இருந்தால், நான் ஆதியாகமம் 3:15 சொல்லி இருந்த அந்த மீட்பின் திட்டத்தை நீங்கள் விசுவாசித்து அந்த மீட்பின் திட்டத்தை பிரதிநிதிப்படுத்துகிற இந்த ஆட்டுக்குட்டியினுடைய தோலை நீங்கள் போர்த்து கொள்ள வேணும். அதன் மூலம்தான் உங்களுடைய பாவங்கள் மூடப்படும், அதன் மூலம்தான் உங்களுடைய நிர்வாணம் மூடப்படும், அதன் மூலம்தான் நியாய தீர்ப்புக்கு நீங்கள் தப்புவீர்கள் என்று சொல்லி அவர் தெளிவாக சொல்லியிருந்தார். அப்போ தோலுடைகளை தயாரிக்கும் பொழுது ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் அவர் சொன்னது என்னவென்றால், உங்களுடைய அத்தியிலை உங்களுக்கு காணாது, அது உங்களை பாவத்தை மூடாது, அது உங்களுடைய நிர்வாணத்தை மூடாது, உங்களுக்கு நான் தருகிற இந்த தோலுடன் உங்களுடைய பாவத்தை மூடும் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லியிருந்தார். அடுத்த ஒரு முக்கியமான ஒரு வேத வாக்கியத்தை அவர் சொல்லியிருந்தார், இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ மனுஷனுடைய பாவம் மன்னிக்கப்பட வேணுமா இருந்தால் இரத்தம் சிந்தப்பட வேணும். அப்போ அந்த மிருகத்தை காட்டி இந்த மிருகம் இப்பொழுது இரத்தத்தை சிந்துகின்றது. அப்போ மிருகம் ஆற பிரதிபலிக்கிறது? வரப்போகிற ஸ்திரியின் வித்துவ பிரதிபலிக்கிறது. அப்போ அதனை விசுவாசித்து நீங்கள் அந்த போர்வை அந்த தோலை நீங்கள் உடுப்பதன் மூலம் நீங்கள் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படுவதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ உங்களுக்காக இந்த மிருகம், அதாவது ஒரு பாவமும் செய்யாத இந்த மிருகம் தன்னுடைய இரத்தத்தை சிந்தினதை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். இதே மாதிரி தான் ஸ்திரியின் வித்து வந்து எந்தவித பாவமும் செய்யாதவராக வாழ்ந்து தன்னுடைய மகா பரிசுத்த
பரிசுத்தமான சரீரத்தை உங்களுக்காக பலியாக கொடுப்பார் என்பதை நீங்கள் விசுவாசித்து இந்த ஆட்டுக்குட்டியினுடைய தோலை நீங்கள் போர்த்து கொள்ளும் பொழுது உங்களுடைய பாவம் மன்னிக்கப்படும். அப்ப இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்பதை ஆதாமும் ஏவாளும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு அவர் அதை தெளிவாக விளங்கப்படுத்தினார். அப்ப இந்த முதலாவது பலியில, அதாவது தேவனுடைய மீட்பின் திட்டத்துக்கு அஸ்திவாரம் போடப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக நாம் அறிய வேண்டிய விஷயம் என்னவென்றால், கர்த்தராகிய தேவனே இந்த தோல் உடைகளை தயாரித்தாரே தவிர மனுஷனுடைய பங்களிப்பு எதுவும் இந்த தோலுடைக்கு இல்லை என்பதை நாம் அறிந்து கொள்ளணும். மறுபடியும் சொல்கிறேன், அப்ப ரட்சிப்பு எந்த காலமும் தேவனிடத்திலே இருந்துதான் வருகிறதே தவிர மனுஷனிடத்திலே இல்லை. ஆனபடியால் நான் சொல்லுகிறது என்ன, அப்ப தேவனாகிய கர்த்தரே இந்த தோல் உடைகளை தயாரித்தாரே தவிர மனுஷனுடைய பங்களிப்பொன்று ஒன்றும் இல்லை என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேணும். அப்ப நான் சொல்லுகிறது என்ன, ரட்சிப்புக்கு மனுஷனுடைய பங்களிப்பு எதுவும் இல்லை என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ரட்சிப்புக்கு மனுஷனுடைய பங்களிப்பு இல்லை. அடுத்ததாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ரட்சிப்பு தேவனுடையதே தவிர மனுஷனுடையதல்ல. மனுஷனால இயலாதபடியால் ரட்சிப்பை மனுஷன் கொண்டு வர முடியாது, தேவனே கொண்டு வர வேண்டும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆனபடியால் தான் மனுஷனால முடியாதபடியால், மனுஷனுக்குள்ள பாவம் இருக்கிறபடியினால் அவன் தன்னையே பாதுகாத்து கொள்ள முடியாத நிலைமையில, பரிதாபகரமான நிலைமையில அவன் இருக்கும் பொழுது அவன் எப்படி தன்னை ரட்சித்துக் கொள்ள முடியும்? ஆனபடியால் தேவனே மனுஷனுடைய பிரதிநிதியாக பரலோகத்திலே இருந்து இறங்கி வந்து மனுஷனுக்காக சிலுவைக்கு போய் தன்னை பலியாக கொடுத்தார் என்பதை மனிதன் அறிந்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக இந்த தோலுடைய பொறுத்தளவில் என்ன மாதிரி என்று சொன்னால், கிறிஸ்து நமக்கு பதிலாக தன்னுடைய ஜீவனை பலியாக கொடுத்தார் சிலுவையிலே என்பதை நாம் அறிய வேண்டும். மனுஷன் கொடுக்கவில்லை, கிறிஸ்துவே தேவன் மனுஷனாக வந்து தன்னுடைய ஜீவனை பலியாக கொடுத்து அதன் மூலம் சிந்தின இரத்தத்தினால பாவத்தை நிவர்த்தி செய்து மனுஷனை பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். அதுவே பாவத்தை மூடுகிறதுக்கு ஒரு மூடி, கவரிங். அப்ப அந்த ரத்தம், இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தமே ஒரு கவரிங் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்ப அந்த தோலோட தெத்தம் சேர்ந்த அந்த தோலோட அதுதான் ஆதாமனுடைய பாவத்தை மூடுகிற மூடியே தவிர மனுஷர்கள் சர்ச்சுகள் வழிய, சபைகள் வழிய பல்வேறு விதமான மூடிகளை தேடி அலைகிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்ப சர்ச்சுக்கு, சபைக்கு போன உடனே உமக்கு மூடியார், உமக்கு கவரிங்கார் என்று சொல்லி அநேகமான கிறிஸ்தவ சபைகளில் இந்த விதமான முறையில் அவர்கள் இந்த தேவனுடைய வார்த்தையை துஷ்பிரயோகம் பண்றதை நீங்கள் கண்டிருக்கிறீர்கள். அப்ப மனுஷனுக்கு மனுஷன் மூடியாக இருக்க முடியாது, ஒரு பொழுதும் கவரிங்காக இருக்கலாது. மனுஷன் அவனே பரிதாபகரமான நிலைமையில இருக்கும் பொழுது இன்னொரு மனுஷனுக்கு அவன் மூடியாக இருக்க முடியும் என்று சொன்னால் ஒரு கேவலமான, தேவன் செய்து சிலுவையில் செய்து முடித்ததை கேவலம் பண்ணுற சாத்தானால கொண்டு வரப்பட்ட ஒரு உபதேசம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். ஒரு மனுஷனால இன்னொரு மனுஷனுக்கு கவரிங் கொடுக்க இயலாது. இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தமே கவரிங்கே தவிர வேறு எதுவும் வந்து கவரிங்காக இருக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும்.
வேறு எதுவாக இருந்தாலும் உடனடியாகவே அது நிராகரிக்கப்படும் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும். இன்னொரு மனுஷனே எனக்கு கவரிங்காக ஒரு பொழுதும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். ஏன்? அவனை கவரிங்காக கொண்டு வந்தால் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் அர்த்தம் இல்லாமல் போகிறது. அவர் சிந்தின இரத்தம் அர்த்தம் இல்லாமல் போகிறது. ஆனபடியால் தேவன் எந்த விதமான கவரிங்கையும் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை தவிர எந்த விதமான கவரிங்கையும் ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார் என்பதை கிறிஸ்தவர்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த விதமான ஒரு உபதேசம் அநேகமான கிறிஸ்தவ சபைகளில, பெந்தகோஸ்தே சபைகளில இப்பொழுது நடைமுறையில் இருக்கிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு கவரிங்காக இருக்க முடியாது. அவனுடைய நிலைமையே பரிதாபகரமான நிலைமையில இருக்கும் பொழுது அவன் எப்படி இன்னொரு மனுஷனுக்கு கவரிங்காக இருக்க முடியும்? இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தமே கவரிங், அதுவே பாதுகாப்பு என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இந்த தோலுடைகளை கொடுப்பதற்கு என்ன என்று சொன்னால் மிருகத்தை கொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டது. இயேசு கிறிஸ்து வருந்தனையும் இயேசு கிறிஸ்துவை பிரதிநிதிப்படுத்துவதற்கு ஏதுவாக ஒரு சுத்தமான மிருகத்தை கொல்ல வேண்டியதாக இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மிருகம் கிறிஸ்துவின் மாதிரியே அவர் சிலுவையில் நமக்கு என்ன செய்வார் என்பதை பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை அறிந்து அதனை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது பாவம் மன்னிக்கப்பட்டு தேவனிடத்தில் இருந்து ஐக்கியத்தையும் பெறக்கூடிய வாய்ப்பு பழைய ஏற்பாட்டில் தேவனால செய்து கொடுக்கப்பட்டது. மனுஷன் வீழ்ந்த உடனேயே அந்த அரேஞ்ச்மெண்ட்டும் உடனடியாக செய்து கொடுக்கப்பட்டது. அப்ப மனுஷனை அவர் விட்டு விலகவில்லை. மனுஷன் வீழ்ந்த உடனேயே மனுஷா நீ இப்பொழுது முந்தின மாதிரியான ஃபெலோஷிப் உனக்கு கிடையாது, ஆனாலும் உனக்குள்ள பாவம் இருக்கிறபடியினால் ஒரு அளவிலே ஆகுதல் நீ என்னுடைய ஐக்கியம் வைக்க முடியும். இந்த மாதிரியாக நீ விசுவாசிக்கும் பொழுது, அதாவது மிருகத்தை எடுத்து மிருகத்தினுடைய கழுத்தை வெட்டி அந்த இரத்தத்தை பரிபீடத்தில் ஊற்றி இந்த விதமாக ஸ்திரியின் வித்து வந்து தேவன் மனுஷனாக வந்து எனக்காக தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து தன்னுடைய இரத்தத்தை சிந்தி அந்த இரத்தத்தினாலே என்னுடைய பாவங்களை கழுவி என் பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தருவார் என்று சொல்லி மனுஷன் விசுவாசிப்பானாய் இருந்தால் அவனுடைய பாவம் மூடப்பட்டு முற்று முழுதுமாக எடுத்துக்கொள்ளப்படவா மாட்டாது. ஏனென்றால் உண்மையான இரத்தம் சிந்தும் பொழுதுதான் அது எடுத்துக்கொள்ளப்படும். அது வரைக்கும் பாவங்கள் மூடப்பட்டிருக்கும். மனுஷன் எப்படி இதை மூட ஒழிக்கிறது? தேவாதி தேவன் ஒரு அரேஞ்ச்மெண்ட் செய்திருக்கிறார். மிருகத்தினுடைய இரத்தம் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் என்பதை விசுவாசித்து அதுதான் எனக்கு மூடி என்று சொல்லி மனுஷன் ஏற்றுக்கொள்ள வேணும். அப்ப அத்தி உலைக்கு பதிலாக தோல் உடைகள் அந்த இடத்தை பிடித்து கொண்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அத்தி இலை ஆதாமவால் தங்களுடைய நிர்வாணத்தை மூடுவதற்கு உருவாக்கியதாகும். இந்த அத்தி இலையை பற்றி நீங்கள் கொஞ்சம் அறிய வேண்டும். என்னதென்று சொன்னால், இப்பொழுது ஏராளமான அத்தி இலைகள், அதாவது சபை முழுக்க அத்தி இலைகள் இப்பொழுது தாராளமாக கிறிஸ்தவர்கள் போர்த்து கொண்டிருக்கிறார்கள். ஏராளமான கிறிஸ்தவர்கள் அத்தி இலையை போர்த்து கொண்டிருக்கிறார்கள். அவ்விசுவாசிகள் அத்தி இலையினாலேயே முற்று முழுதுமாக போர்வைகளை போட்டு கொண்டிருக்கிறார்கள். அப்போ இதை பற்றி நீங்கள் கொஞ்சம் அறிய வேணும். அத்தி இலையை அதை பற்றி 3 ஆதியாகமம் 3:7 சொல்லப்பட்டதை நாங்கள் சற்று விவரமாக பார்ப்போம். அப்பொழுது நேரம் சமீபமாகிவிட்டது. இதனை பற்றி நான் அடுத்த செய்தியில் உங்களுக்கு விவரமாக சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. அது வரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களுக்கு நீங்கள் அவரை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை உங்களுக்கு தருவாராக.
இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே. ஆமென் and amen and amen. ஹல்லேலூயா. இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.